இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, பாடி சரவணா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவல்லிதாயம் கோவிலில் தான் வந்து இருக்கேன். நான் தான் உங்கள் அஸ்வினி. ஹாய் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து இந்த கோவிலுக்கு வந்து நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டில் வந்து முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த கோவிலுக்கு வந்தது. அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவிலுக்கு இப்போ தான் வந்து நான் வரேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ், ட்ராவல் வ்ளாக் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாடி சரவணா ஸ்டோர் பக்கத்து ரோட்லேயே உள்ளே வந்துட்டு இந்த கோவில் இருக்குது. யாரை கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க, திருவல்லிதாயம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அட்ரஸ் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த கோவிலுக்கு நான் போகும்போது இந்த கோவிலில் திருவிழாலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து நான் போயிருந்தேன். இங்கே வந்து தீமிதி திருவிழாலாம் வந்து பண்ணியிருப்பாங்க போல் முதல் நாள். நான் வந்து மறுநாள் தான் வந்து போயிருந்தேன். நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தே கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கோவிலுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் போயிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கோவிலை இப்போ தான் வந்து நான் போய் பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து தான் இந்த கோவிலுக்கு வந்து இப்போ போயிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கும் போல். அந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா நிறைய புறா இருக்கும். உள்ளே போகும்போது அங்கே வந்து எதுவுமே இல்லை. அச்சச்சோ, புறாலாம் இல்லை போலையே, மேக்னா காமிக்கலான்னு நினச்சினேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் ரைட் சைடில் வந்து இருந்தது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணதாக வந்து போட்டிருக்காங்க. கூகுளில் தான் பார்த்தேன் நானுமே. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குருவுக்கு வந்து இங்கே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குரு பகவானுக்கு ஏதாவது பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க குரு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குருவாக வந்து கருதப்படுறாரு. இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. குருவுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலமாகவுமே வந்து இது வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணணும். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு இந்த புறாக்கள் தான். நிறைய புறா இருக்கும். இந்த தடவை வந்து கம்மியாக தான் இருந்தது. அங்கேயே இது மாதிரி கடையில் வந்துட்டு உங்களுக்கு பொட்டுக்கடலை எல்லாமே வந்து விற்கிறாங்க. நம்ம வாங்கியும் ஃபீட் பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்தும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே இருக்க புறாக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். நான் போயிருக்க லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்தெல்லாம் தானியத்தை வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து திருவிழா நடக்கிறதுனால அந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நிறைய புறா வரல போல். நிறைய புறா இருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ புறா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஆனால் இந்த தடவை அந்தளவுக்கு இல்லை. சரி, இருக்கிற புறாவுக்காவது நம்ம ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில், கோவிலுக்குள்ளே இருக்க கடையிலே வந்து வாங்கி நான் கொஞ்சம் வந்து ஃபீட் பண்ணேன். மேக்னா குட்டி ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. எங்களுக்கும் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த ஒரு கோவில் பார்த்தோன்னா சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப பழமையான கோவில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு குருஸ்தலம் அப்படின்னு சொல்கிறதுனால குரு பார்த்திங்கன்னா தனியாகவும் வந்து ஒரு கோவிலில் உட்காந்துருக்காரு. உள்ளேயும் வந்துட்டு பார்த்தோன்னா இருக்கிறாரு. இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக எல்லாரும் குருவுக்கு தான் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. பரிகாரமும் இங்கே தான் வந்து பண்ணுறாங்க. இந்த கோவிலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு இங்கே அந்த புறாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோவிலுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஈஸ்வரன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கோவில்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் ரைட் சைடில் வந்துட்டு இது மாதிரி ஒரு மண்டபம் இருந்தது. வள்ளலார் மண்டபம் அங்கேயும் இருக்குது. அங்கேருந்து இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். கார் வந்து பெட்ரோல் இல்லை, அதனால் கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். இந்த விளாக் பார்த்தோன்னா ஒரு குட்டி விளாக் தான். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது.
அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கனாலும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்துட்டு கிவ்அவே வரப்போகுது. அதனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்லேயும் என் கூட ஒரு ஹாய் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது வந்து பெட்ரோல்லாம் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஈவினிங் டைம் தான். நான் வந்துட்டு ஈவினிங் டைம்னால் எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போய் வந்து இந்த சில்லி இட்லி வாங்கி சாப்பிட்ருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங்கும் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு போனோடனே அன்பாக்ஸ் பண்ணி தான் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அன்பாக்சிங் பார்த்தோன்னா மாமா எர்த் ப்ராடக்ட் தான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். லாஸ்ட் மந்த் வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. நம்ம சேனல்லையும் நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போயிட்டு இருந்தது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோவஸ் பிராண்டோட கூப்பன் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே இன்னொரு கூப்பனும் இருந்தது. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக செக்யூர்டாக வந்து பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு 2-3 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்திருந்தது. இது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன், மற்றதெல்லாம் எடுக்கல. அதனால் இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னோட ரீசன்ட் அடிக்டடான ப்ராடக்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து ஒரு தடவை போட்டு நம்ம ஃபேஸில் வந்து வாஷ் பண்ணால் கூட நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. ஸ்கின் வந்து அப்படியே நம்ம விசிபிளாக பார்க்கலாம், நல்லா பிரைட் ஆகுது. அதனால் வந்துட்டு நான் ஒரு சாம்பிள் பேக் வந்து ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் யோட்டோ பாக்ஸில். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கப்புறமா தான் சரி இது கொஞ்சம் பெரிய ப்ராடக்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் வந்து வாங்கியிருக்கேன். இது மாதிரி டாட்டா 1mgயா அதில் வந்துட்டு எனக்கு இது மாதிரி 25% ஆஃபர் கூப்பனும் வந்து இருந்தது. இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 285 ருப்பீஸோ என்னமோன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு நான் இதை அவைல் பண்ணியிருக்கேன். மாமா எர்த் ப்ராடக்ட் பற்றி நான் அதிகமாக சொல்ல வேணாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். க்ரூயல்ட்டி ஃப்ரீ, அதுக்கப்புறம் மேட் ஃபார் சேஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபுல் ஃபேஸில் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஆனால் எனக்கே வந்துட்டு இது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிட்டே வருது. இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இல்லை. வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட்டில் ஒரு ஹாயும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம சேனலில் வரப்போகக்கூடிய நாட்களில் வந்துட்டு கிவ்அவே வரப்போகுது. அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது போய் பாருங்கள். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மன நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் வந்து கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த புறாக்களை பார்க்கணுன்றதுக்காகவாவது போய் இந்த கோவிலை வந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகான கோவில். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.